أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وأتم الحج والعمرة لله. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபாய் தாபிஈன்கள், உலக முஃமின்கள், முஸ்லிம்கள், நம் முன்னோர்கள், நம் சந்ததிகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை உயர்ந்த படைப்பாக படைத்து அவர்களில் யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சில சட்டதிட்டங்களை வகுத்து கொடுத்து சிலதை கட்டாய கடமையாக அடையாளப்படுத்தி இருக்கிறார். அந்த கடமைகளை நிறைவேற்றுவது கட்டாயம். கடமைகளை நிறைவேற்ற தவறிய மக்கள் நாளை மறுமையில் தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒவ்வொரு கடமையான நற்செயலுக்கு பின்பும் அதனுடைய பின்னணியில் ஏராளமான பலன்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற அந்த வார்த்தைகள் இருக்கிறது. அது ஒரு வார்த்தையாக அல்லது இரு வார்த்தையாக அமைய பெற்றிருந்தாலும் ஈருலகிலும் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான வார்த்தைகள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை. ஒரு மனிதன் இந்த வார்த்தையை மனதால் உறுதிப்படுத்தி நாவால் மொழிந்து அவனுடைய வாழ்க்கையை அதன் பிரகாரம் அமைத்துக் கொள்வானேயானால் அவனுக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான் என்பது மட்டுமல்ல, சொர்க்கத்தை வாஜிபாக ஆக்கி விடுகிறான். ஒருவேளை அந்த மனிதன் தவறு செய்திருந்த போதிலும் இறைவன் நாடினால் அவர்களை மன்னித்து விடுவான், அல்லது அவரை தண்டிக்க நாடினாலும் அதற்குரிய தண்டனை காலம் முடிந்த பின்பு அந்த அடியானை அல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பார். ஆக எப்படி பார்த்தாலும் அந்த மனிதன் சொர்க்கத்தை அடைவதற்கு, இறை அருளை பெறுவதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தை முக்கியமான காரணமாக, அடித்தளமாக இருக்கிறது. அந்த வார்த்தை மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் காலத்தில் எவ்வளவுதான் நல்ல செயல்களை செய்திருந்தாலும், நற்பணிகள் ஆற்றிருந்தாலும், செல்வங்களை நல்வழியில் செலவு செய்திருந்தாலும் அவன் நாளை மறுமையில் எந்த ஒரு ஈடேற்றத்தையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லாஹ்விடத்தில் முஹப்பத்தை பெற முடியாது, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற முடியாது, நரகத்தை விட்டு பாதுகாப்பும் அவனால் பெற முடியாது. என்ன காரணம்? அவனுடைய உள்ளத்தில் எள்ளளவும் ஈமான் என்பது இல்லை. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தை மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திற்கே அனுப்புகிறது. இரண்டாவது தொழுகை. தொழுகை ஒவ்வொரு முஃமினும், முஸ்லிமான ஆண்பன் அனைவர்கள், வயதை எட்டியவர்கள், புத்தி கூர்மை உள்ளவர்கள், அப்படின்னா என்ன அர்த்தம்? பைத்தியம் இல்லாதவர்கள்,
கண்டிப்பாக அந்த தொழுகை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அந்த தொழுகையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னah, தொழுகைதான் சொர்க்கத்தின் திறவுகள் என்பதாக சொன்னார்கள். தொழுகை எனக்கு கண் குளிர்ச்சி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ தொழுவது கொண்டும் ஏராளமான பலன்கள் நமக்கு இருக்கிறது. தொழுகைக்காக ஒரு மனிதன் வீட்டிலிருந்து ஒலி செய்து புறப்படுவானையானால் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்பதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த தொழுகையை கொண்டு எவ்வளவு பலன்களை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, அதற்கடுத்து நோன்பு. எல்லாவற்றுக்கும் கூலி இதுதான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவித்திருக்கிறான் என்றாலும் நோன்பாளிக்கு உண்டான கூலியை அல்லாஹ் தஆலா இதுதான் என்று தெளிவுபடுத்தாமல் அதற்கான கூலியை நானே தருவேன் என்று அல்லாஹ் தன் மீது பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அந்த நோன்பு எவ்வளவு மகத்தானது. சொர்க்கம் நல்லவர்களுக்கு உரியது என்றாலும் ரய்யான் அப்படிங்கிற வாசலை நோன்பாளிகளுக்காக வேண்டி மட்டுமே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். நோன்பாளிகள் மட்டும் அந்த வாசல் வழியாக நுழைவார்கள் என்கிற போது நோன்பாளிக்கு உண்டான அந்த மதிப்பு எவ்வளவு உயர்வானது. ஒரு வகையில் பார்த்தால் அந்த நோன்பாளிக்கு அவ்வளவு மதிப்பு என்றால் அந்த நோன்புக்கு எவ்வளவு உயர்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான் அப்படிங்கிற உண்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்புறம் ஜக்காத். அல்லாஹ் தந்த பொருளிலிருந்து இவ்வளவு பொருட்கள் உன்னிடத்தில் இருந்தால், ஒரு வருடம் பூர்த்தியானால் அதற்கு இவ்வளவு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அந்த ஜக்காத்துடைய தொகை என்பது உமக்கு சொந்தமானது அல்ல, அது ஏழைகளுக்கு சொந்தமானது. அது ஏழைகளுக்கு சொந்தமானது. அப்போ அடுத்தவர்களுக்கு சொந்தமானதை நாம் என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. அவன் ஏழைகளுக்கு உரியதை ஏழைகளுக்கு ஒரு மனிதன் கொடுப்பானையானால் அதன் மூலமாகவும் பல பலன்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். பிற சொத்துக்கள் அவனிடத்தில் பாதுகாப்பை பெறுகிறது. சொத்துக்களை அல்லாஹ் தஆலா ஜக்காத் கொடுப்பது கொண்டு பாதுகாக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த சொத்துக்களை பரிசுத்தப்படுத்துகிறான். நாளை மறுமையில் ஜக்காத் கொடுக்காதவர்களுக்கு உரிய தண்டனை இருக்கிறதே, அந்த தண்டனையில் இருந்து ஜக்காத் கொடுத்த மனிதன் பாதுகாப்பு பெறுகிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்காத்தில் இன்னும் பலவிதமான நன்மைகளை வைத்திருக்கிறார். அதுபோல ஹஜ் அற்புதமான ஒரு அமல். அல்லாஹ் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவனே தீர்வு செய்து தன்னுடைய விருந்தாளியை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்கிறான். இதுவரைக்கும் உலகத்தில் பிறந்த எத்தனை மனிதர்கள் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பெற்றார்களோ அவர்கள் அனைவர்களும் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் உட்பட இன்ஷா அல்லாஹ் நாமும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் உலகத்தார்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அந்த ஹஜ்ஜும் வெறுமனே பயணமாக சுற்றுலாவாக இல்லாமல் ரப்புக்காக வேண்டி செய்யக்கூடிய ஹஜ்ஜாக அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அமைவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, உலகத்தில் பல பாகத்தில் இருந்தும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். நமது ஊரிலிருந்தும் ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற சந்தோஷமான செய்தி நமக்கு தெரியும். ஆனால் நம்மிடத்திலும் ஒரு ஏக்கம் வரும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தரணும் அப்படிங்கிற ஆசை. அன்பானவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் ஹஜ்ஜுடைய அமல்களை எப்படி முறைப்படுத்தி செய்வார்கள்? ஹஜ்ஜுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹாஜிகள் செய்யக்கூடிய அமல்கள் என்ன? அன்பானவர்களே, ஹஜ்ஜுடைய அமல்கள் என்பது 5 நாட்கள் மட்டும்தான்.
துல்ஹஜ்ஜி, பிறை 8, பிறை 9, பிறை 10, பிறை 11, பிறை 12. இந்த 5 நாட்கள் தான் ஹஜ்ஜுடைய அமல்கள் நடக்கக்கூடிய முக்கியமான நாள். ஹஜ்ஜிக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா பல சிறப்பு வச்சுருக்கிறான். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ தொழுகை ஒருத்தர் எங்கே வேண்டாலும் என்ன செய்யலாம், தொழலாம். எந்த பள்ளியாசல் வேண்டாலும் தொழலாம். எந்த ஊரில் வேண்டாலும் எந்த நாட்டில் வேண்டாலும் தொழுகை நிறைவேற்றலாம். நோன்பும் அது மாதிரி தான். எந்த இடத்துல இருந்தாலும் நோன்பை என்ன செய்யலாம், நோற்றுக்கொள்ளலாம். ஜக்காத்தும் எங்கே இருந்தாலும் என்ன செய்யலாம், ஏழைகளுக்கு உரியவர்களுக்கு கணக்கிட்டு ஜக்காத்து கொடுக்கலாம். ஆனால் அந்த ஹஜ்ஜுடைய அமல்கள் மட்டும் குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட இடத்தில் அங்கே இருந்துதான் அந்த அமல்களை செய்ய வேண்டும், செய்ய முடியும். செய்தால்தான் அது ஹஜ். இல்லை அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜுடைய அந்த அந்தஸ்தை அவன் செய்திட்ட செயல்பாடுகள் பெறாது. ஆரம்பமாக ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க இஹ்ராம் அப்படிங்கிற அந்த ஆடையை அணிந்து கொள்வது உண்டு. கிட்டத்தட்ட 5 to 8 இடங்கள் வரைக்கும் அந்த எல்லைகள் உண்டு மக்கமா நகரத்தை சுற்றி. இப்போ இந்தியாவிலிருந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் லம்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது, அதுதான் எல்லை. அங்கே இருந்து என்ன செய்வாங்க, இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொண்டு நியத்து செய்து அவர்கள் ஹஜ்ஜுடைய நியத்தில் அவங்க புறப்படுவாங்க. அதற்கு முன்பு இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. குறைந்தபட்சம் அங்கிருந்து என்ன செய்யணும், இஹ்ராமுடைய ஆடையோடு அவர்கள் செல்லணும் அப்படிங்கிறது நிபந்தனை. மக்கமா நகரம் சென்றவர்கள் தவாப் செய்வார்கள், சஹீ செய்வார்கள். இப்போ பிறை 8ஆம் நாள் ஹஜ்ஜுடைய நீயத்தோடு இஹ்ராமுடைய ஆடையை அணிந்த நிலையில் மக்காவிலிருந்து ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் புறப்படுவாங்க. எங்கே போவாங்க அப்படின்னு சொன்னால் மினாவுக்கு போவாங்க. மினா எங்கே இருக்குது, மக்கமா நகரத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இடம் மினா. அங்கே மக்கமா நகரத்தினுடைய அரசு வரக்கூடிய ஹாஜிகளுக்காக பலவிதமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அந்த மினாவை கூடாரங்கள் நகரம் என்று சொல்வது உண்டு. எங்கு பார்த்தாலும் கூடாரங்களாக தெரியும். லட்சத்திற்கும் மேற்பட்ட கூடாரங்கள் அங்கே தயார் நிலையில் இருக்கிறது ஹாஜிகளுக்காக வேண்டி. அதுவும் இந்த வருஷம் 2026 லட்சத்திற்கும் மேலாக கூடாரங்கள் இருந்த போதிலும் மேற்கொண்டு 45,000 நவீன படுத்தப்பட்ட நவீன கூடாரங்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் 3 மில்லியன் ஹாஜிகள் தங்கக்கூடிய அளவிற்கு அங்கே ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அன்பானவர்களே, ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் இஹ்ராமுடைய அந்த ஆடையோடு மினாவிற்கு போய் அங்கே போய் தங்குவாங்க. அங்கே தான் லொஹர் தொழுவாங்க, அசர் தொழுவாங்க. எப்போ, பிறை 8 லொஹரு, அசரு, மகரிபு, இஷா தொழுத பின்பு அங்கேயே இரவில் தங்குவார்கள். ஃபஜ்ரும் மினாவில் தான் தங்குவாங்க, ஃபஜ்ரும் மினாவில் தான் தொழுவாங்க. இப்போ பிறை 9 அப்படின்னு சொன்ன உடனே அரஃபாவுடைய நாள், அரஃபாவுடைய நோன்பு இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். மினாவிலிருந்து அரஃபாவுக்கு அவர்கள் புறப்படுவார்கள். அன்பானவர்களே, மினாவிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் அரஃபா. அவ்வளோ தூரம் போகணும். அதனால தான் இளமையில் ஹஜ்ஜி செய்வது ரொம்ப பாக்கியமான ஒன்று. வயதானவர்கள்லாம் என்ன செய்வாங்க, பாவம் கஷ்டப்படுவாங்க. எல்லாம் லேசாக்கி தரணும். இருந்தாலும் அவ்வளவு தூரம் அவர்கள் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அப்போ மினாவிலிருந்து அவர்கள் அரஃபாவுக்கு போவாங்க. இது மக்காவிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அரஃபா என்பது சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்.
இந்த மினா, முஸ்தலிஃபா, அரஃபா இதெல்லாம் இந்த மூணும் முக்கோண வடிவத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்திருப்பார். ஒரே நேர்கோட்டில் இருந்தால் நீண்ட தூரம் என்ன செய்யணும், போக வேண்டியது இருக்கும். அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், ஒரு முக்கோண வடிவத்தில் மினா, முஸ்தலிஃபா, அரஃபா இந்த மூணையும் வச்சிருப்பான். இப்போ அந்த மக்கள் மினாவிலிருந்து அரஃபாவுக்கு போவாங்க. அரஃபா என்பது ஒரு பெரும் மைதானம். அந்த அரஃபாவுடைய அந்த மைதானத்திற்கென்று பல சரித்திரங்கள் உண்டு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் வாழ்க்கையில் செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜில் இறுதி பேருரை நிகழ்த்துவதற்கு அரஃபாவுடைய அந்த மைதானத்தில் இருக்கக்கூடிய மலையின் மீது ஏறி நின்றுதான் லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு பேருரை நிகழ்த்தினார்கள். அந்த உரை இன்றும் உலகம் முழுவதும் மக்களால் ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய அமைப்பிலே அந்த வார்த்தைகள் அமைந்திருக்கும். பல பள்ளிவாசலில் என்ன செய்வாங்க, அதை போட்டிருப்பாங்க பெரிய போர்டில். அவ்வளவு அற்புதமான விஷயங்கள், வார்த்தைகள் ரத்தின சுருக்கமாக இருக்கும். ஆனால் ஏராளமான விஷயங்கள் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பேசினார்கள். அது எங்கே வச்சு, அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய மலையின் மீது ஏறி நின்றுதான் ஹஜ்ஜத்துல் விதான்னு சொல்லுவாங்க. இறுதி ஹஜ்ஜு, நபியினுடைய கடைசி ஹஜ்ஜு. அந்த ஹஜ்ஜில் வச்சு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசினாங்க. சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்ட பின்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய மலையின் மீது இறக்கப்பட்டார்கள். ஆதம் மலை என்று இன்றும் சொல்வார்கள். அந்த காலத்தில் இலங்கை என்பது தமிழ்நாட்டோடு இணைந்திருந்தது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேறு ஒரு பகுதியில் இறக்கப்பட்டார்கள். எந்த விதமான தொழில்நுட்ப சாதன வசதிகள் இல்லாத காலகட்டம் அது. மனிதர்கள் இல்லாத காலகட்டம். இவர்கள் இருவரை தவிர வேறு யாருமே இல்லை. யார்கிட்ட விசாரிக்கிறது, யாரை தொடர்பு கொள்வது? நவீன வாகன வசதிகள் இல்லாத காலகட்டம். ஒருவர் மற்றவரை தேடி 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 அலைந்து இறுதியாக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்கள் இருவரையும் சந்திக்க வைத்த இடம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அது அரஃபாவுடைய மைதானம். அது அரஃபாவுடைய மைதானம். அந்த இடத்தில் ஹாஜிகள் செல்வார்கள் என்பது மட்டுமல்ல, அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து வடித்து துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். ஷைத்தான் அழுவான் அன்றைய தினம். இப்படி பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்கிறார்களே என்று ஷைத்தான் கவலை கொள்வான் என்பது மட்டுமல்ல, கண்ணீர் வடிப்பான். அப்படிப்பட்ட உன்னதமான இடமாக அரஃபாவுடைய அந்த மைதானம் இருக்கிறது. ஹாஜிகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், அந்த நாளில்தான் ஹஜ்ஜிக்கு செல்லாத மக்கள் அன்றைய தினம் நோன்பு நோற்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக ஆக்கினார்கள். பிறை 9 பெருநாளுக்கு முதல் நாள் ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்கள் என்ன செய்யணும், நோன்பு நோற்பது சுன்னத்து. அந்த நாளில் நோன்பு நோக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தருகின்ற பெரிய பரிசு என்ன தெரியுமா? அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அந்த நாளில் எந்த மனிதன் நோன்பு வைக்கிறானோ அந்த நோன்பு அவனுடைய முந்திய ஒரு வருடத்தின் பாவத்தையும் பிந்திய ஒரு வருடத்தின் பாவத்தையும் அது அழித்துவிடும். அவ்வளவு ஆற்றல் கொண்ட நாளாக அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. பொதுவாக இன்னொரு கருத்து ஒன்று வரும். அரஃபாவுடைய நாள் அப்படிங்கிறது பிறை 9, அதுதான் கணக்கு. நமக்கு எப்போ பிறை 9 அதுதான் அரஃபாவுடைய நாள். நம்ம மக்கள் வேறு விதமாக யோசிப்பாங்க. ஹாஜிகள்லாம் அரஃபாவுடைய மைதானத்தில் எப்போ தங்குறாங்களோ அதுதானே அரஃபாவுடைய நாள். நாம் இன்றைக்கி இருக்கிறோம், நமக்கு ஒரு நாளைக்கு முன்பே என்ன செய்வாங்க, அவங்க அரஃபாவுடைய நாளில் இருப்பாங்க.
அப்போ நாம் இன்றைக்கி தானே நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சிலர்கள் பேசுவது உண்டு. அன்பானவர்களே, ஹாஜிகள் அரஃபாவுடைய மைதானத்தில் தங்கும் நாள் பிறை 9. அப்போ பிறை 9 அவர்கள் தங்குகிறார்கள், அதுதான் பொருள். அரஃபாவுடைய நாளில் அவங்க தங்குறதுனால பிறை 9 அப்படி இல்லை. அரஃபாவுடைய நாள் என்பது பிறை 9ஆம் நாள். நமக்கு பிறை 9 எப்பொழுதோ அதுதான் அரஃபாவுடைய நாள். அப்போ நாம் அன்றைய தினத்தில் தான் என்ன செய்யணும்? நோன்பு வைக்கணும். அப்படி நோன்பு வச்சா நம்முடைய முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களும் பிந்திய ஒரு வருடத்தின் பாவங்களும் அல்லாஹுவால் மன்னிக்கப்படுகிறது. இந்த நோன்பு அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்துவிடும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இப்போ அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் ஹாஜிகள் என்ன செய்வாங்க? சூரியன் மறையும் வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க. அரஃபாவில் அந்த நாளில் தங்குவார்கள். லுஹர் தொழுவாங்க, அஸர் தொழுவாங்க. சூரியன் மறைந்த பின்பு, சூரியன் மறைந்த உடனே என்ன செய்யணும்? மகரிபுடைய நேரம் வந்துடும். நாமெல்லாம் பொதுவாக என்ன செய்வோம்? சூரியன் மறைந்த பின்பு மகரிபுடைய நேரம் வரும், மகரிபு தொழுவோம். ஆனால் ஹாஜிகள் என்ன செய்வாங்க? அங்கே மகரிபுடைய தொழுகையை தொழ மாட்டாங்க. மகரிபுடைய தொழுகை தொழாமல் அங்கிருந்து அவர்கள் முஸ்தலிஃபாவுக்கு புறப்படுவாங்க. அன்பானவர்கள், இது எப்போ நடக்கும்? பிறை 9. முஸ்தலிஃபா எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், அரஃபாவிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் முஸ்தலிஃபா. அங்கே போவாங்க. அங்கே போய் மகரிபு தொழுகை, இஷா தொழுகை 2 தொழுகையுமே முஸ்தலிஃபாவில் தான் அவங்க தொழுவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய நாள் பிறை 9. இஷா தொழுதுட்டு இரவில் அங்கே தங்குவாங்க. அடுத்த நாள் பிறை 10ஆம் நாள் அதிகாலை ஃபஜ்ருடைய தொழுகையையும் ஹாஜிகள் அங்கே தான் தொழுவாங்க. இப்போ பிறை 10 சூரியன் உதயமான பின்பு, ஏன்னா அங்கே தானே ஃபஜ்ர் தொழுகிறாங்க. சூரியன் உதயமான பின்னாடி மினாவுக்கு போவாங்க. அது எங்கே இருக்குது? முஸ்தலிஃபாவிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இடம் மினா. மினாவுக்கு சென்றவர்கள் சூரியன் உச்சத்திற்கு வரும் வரைக்கும், நடு உச்சிக்கு வருவதற்கு முன்பாக அந்த நேரம் வரைக்கும் பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் ஹாஜிகள் கல்லெறிவார்கள். கல்லெறிந்து விட்டு குர்பானை கொடுப்பாங்க. தலைமுடியை களைவார்கள். இஹ்ராமுடைய ஆடையை மாற்றிக்கொள்வார்கள். அப்புறம் தவாஃபை ஜியாரத் அப்படின்னு சொல்லி ஒரு தவாஃப் இருக்குது, அதை செய்வாங்க. சஹி செய்வார்கள். இரவில் மினாவிலேயே ஹாஜிகள் தங்குவார்கள். அடுத்த நாள் பிறை 11 இந்த தவாஃப் ஜியாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய தவாஃபை செய்யாதவர்கள் தவாஃப் ஜியாரத் செய்வாங்க. சூரியன் நடு உச்சியை அடைந்த பின்பு, முன்பு சொன்னது சூரியன் உச்சியை அடைவதற்கு, சூரியன் உச்சத்தை அடைவதற்கு முன்பு பெரிய ஷைத்தானுக்கு கல்லெறிவாங்க. இப்போ சூரியன் நடு உச்சியை அடைந்த பின்பு 3 ஷைத்தானுக்கும் ஹாஜிமார்கள் கல்லெறிவார்கள். அதற்கு பின்பு இரவில் மினாவிலேயே ஹாஜிமார்கள் தங்குவார்கள். பிறை 12 தவாஃப் ஜியாரத் செய்யாதவர்கள் தவாஃப் ஜியாரத்தை செய்வார்கள். மினாவில் சூரியன் நடு உச்சியை அடைந்த பின்பு சூரியன் மறையும் வரைக்கும் 3 ஷைத்தானுக்கும் ஹாஜிகள் கல்லெறிவார்கள். கல்லெறிந்து விட்டு பின்பு என்ன செய்வாங்க? நடு ஷைத்தானுக்கும் பெரிய ஷைத்தானுக்கும் ஹாஜிமார்கள் கல்லெறிவார்கள். இப்போ மகரிபுக்கு முன்பாகவே அங்கிருந்து என்ன செய்வாங்க? ஹாஜிகள் புறப்படுவார்கள். ஹஜ்ஜுடைய கடமை முடியுது. ஊர் திரும்புவதற்கு முன்பு தவாஃபு விதா அப்படின்னு சொல்லி ஒரு தவாஃப் இருக்குது, இறுதி தவாஃபு. அதை ஹாஜிகள் செய்துவிட்டு அன்று பிறந்த பாலகனாக பாவங்கள் எதுவும் அவர்களிடத்தில் இல்லாத நிலையில் அங்கிருந்து ஊர் திரும்புவார்கள் என்பதை ஹதீஸுகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனாக திரும்புவார்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு வகையில் பாலகனை விட இவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அன்று பிறந்த குழந்தைக்கு பாவங்களும் இருக்காது, நன்மையும் இருக்காது. அந்த பட்டியல் காலியாக இருக்கும்.
ஆனால் ஹாஜிமார்களுக்கு எந்த ஒரு பாவங்களும் இருக்காது, நன்மைகள் ஏராளமாக இருக்கும். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இந்த பாவங்கள் எது என்பதை நாம் கவனிக்கணும். இறைவனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த பாவங்கள் என்ன செய்யும்? மன்னிக்கப்படும். அவன் சார்ந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். பிறர் சார்ந்த பாவங்கள் அது மன்னிக்கப்படாது. பிறர் சார்ந்த பாவங்கள் மன்னிக்கப்படாது. அடுத்தவன் சொத்தை அபகரிச்சிருக்கிறான்னு வைங்க, அடுத்தவனுடைய இடத்தை அபகரிச்சிருக்கிறான், ஒருத்தனுக்கு அநீதி செஞ்சிட்டான், ஒருத்தனை பற்றி புறம் பேசினான், ஒருத்தனை கோல் சொன்னான், ஒரு 2 பேருக்கு மத்தியில் சண்டையை மூட்டி விட்டான். இது மாதிரி ஏதாவது ஒரு செயலை பிறர் சார்ந்து அவன் செய்திருந்தால் பாதிக்கப்பட்டவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்க மாட்டான். அதனால்தான் பெரும்பாலும் ஹஜ்ஜுக்கு செல்லுபவர்கள் சண்டைக்காரனாக இருந்தாலும் அவரிடத்திலும் சென்று நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், நான் ஏதாவது பேசியிருந்தேன், ஏதாவது செஞ்சுருந்தா அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அவருடைய மன்னிப்பை பெற்று அவர் ஹஜ்ஜுக்கு போகிறாரு. அங்கே போய் துவா செய்வார், யா அல்லாஹ், நான் யாருக்காவது சொல்லால் செயலால் வெளிப்படையாக மறைமுகமாக நான் ஏதாவது குற்றங்கள் செய்திருந்தால், அநீதி இழைத்திருந்தால், நஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்தால், ரப்பே அவர்கள் என்னை மன்னித்தார்கள், நீயும் என்னை மன்னித்து விடு. அல்லாட்ட அங்கே போய் முறையிடுவாங்க. அப்போ அடியான் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நாம் ஒருத்தனுக்கு அநீதம் செய்திருக்கிறோம், அவரை இறந்துட்டார், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க முடியாது. இப்போ என்ன செய்யறது? அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம துஆ செய்வது கொண்டு நமக்கு பலன் கிடைக்கும் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தர்றாங்க. மார்க்கம் எல்லாவற்றுக்கும் நமக்கு தெளிவான வழிகாட்டுதலை காட்டி இருக்கிறது. நாம கூச்சப்பட்டு நாம் எப்படி அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது? அவனுக்கே தெரியாது, அவனை பற்றி நாம் புறம் பேசியிருப்போம். எப்போ நான் உன்னை பற்றி புறம் பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோன்னு நாம் எப்படி போய் சொல்கிறதுன்னு நாம் தயங்கிய நிலையில் வெட்கப்பட்டு நாம் அங்கே சென்றால் நம்முடைய பாவங்கள் அது மிச்சமாகத்தான் இருக்கும் என்கிற அடிப்படையான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றார்களோ அவருடைய ஹஜ்ஜுடைய அமல்கள் ரப்பிடத்திலே கபூலியத்தை பெற வேண்டும் என்று நாம் துஆ செய்யணும். அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜை மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி என்று நாம் அல்லாஹ் இடத்துல துஆ செய்வதோடு, அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் இந்த வருஷமும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, இனி போகிறவங்களும் சரி, யாராவது எங்களுக்கு எனக்கு சொல்லால் செயலால் வெளிப்படையாக மறைமுகமாக ஏதாவது குற்றங்கள் செய்திருந்தால், என்னை காயப்படுத்தியிருந்தால், இழப்புகளை ஏற்படுத்தியிருந்தால், ரப்பே நீ அவர்களை மன்னித்து விடு என்று நாம அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். இது ரொம்ப உயர்வான ஒரு குணம். நாம் ஒரு நேரத்தில் ஹஜ்ஜுக்கு போகும்போது ஏதாவது குறைகள் இருந்தால், இதுபோன்ற பிறர் விஷயத்தில் நாம் விளையாடி இருந்தால், அவர்கள் இதுபோன்று துஆ கேட்பதற்கு நாம் செய்யக்கூடிய துஆவை கூட அல்லாஹ் தஆலா காரணமாக ஆக்கலாம். அதனால் நாம் என்ன செய்யணும்? அதிகமாக ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுடைய ஹஜ்ஜு கபூலாகணும்னு நாம் துஆ செய்வதோடு, அவர்கள் மூலமாக நாங்கள் ஏதாவது பாதிப்பு அடைந்திருந்தால், ரப்பே அவர்களை நீ மன்னித்து விடு, நான் அவர்களை மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி நாம் துஆ செய்யணும். அவர்களுடைய பரக்கத்தை கொண்டும், நபிமார்கள் நல்லோர்களுடைய பரக்கத்தை கொண்டும் நான் செய்திட்ட பாவங்களை மன்னித்து விடு, எங்களுக்கும் மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜுடைய நசீபை கொடு, எங்களுடைய சந்ததிகளுக்கும் கொடு என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்யணும். எல்லாம் அல்லாஹ் ஹாஜிகளை தன்னுடைய விருந்தாளி என்று அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துகிறான். அந்த விருந்தாளிக்கு உரிய மரியாதை துனியாவிலும் உண்டு, ஆகிரத்திலும் உண்டு. யாருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறானோ அந்த ஹாஜிகளுக்கு சொர்க்கத்தை தவிர எந்த கூலியுமே கிடையாது, சொர்க்கம்தான் கூலி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான். அந்த மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜுடைய நசீபை தருவதோடு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி நபிமார்கள் நல்லோர்களோடு நாம் எல்லாம் சொர்க்கத்தில் ஒன்றிணைந்து வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும், நம் சந்ததிகளுக்கும், முன்னோர்களுக்கும், உலகத்தார்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.